அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இன்று கூடாஞ்சேரியிலிருந்து சாகா கல்வி என்ற யூடியூப் சேனலிலிருந்து ரவிகுலம் பேசுகின்றேன். சாகா கல்வி என்ற தொடராக இது நேற்று இறைவனுடைய புகழை பற்றி பார்த்தோம். மேலும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இப்பொழுது வள்ளல் பெருமானவர்கள் கூறிய அந்த அருள் விளக்க பாமாலையிலிருந்து பார்ப்போம். அதாவது பெருமான் அவர்கள் எதற்காக வந்தார் என்று முதலிலே பார்த்தோம். பிறகு அந்த நிலை எவ்வாறு கிடைத்தது என்றும் அதை கொடுத்த இறைவனுடைய நிலை என்னவென்றும் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதன் வரிசையிலே இன்று கையாத தீங்கனியே, கயக்காத அமுதே, கரையாத கற்கண்டே, குறையாத கரும்பே, பொய்யாத பெருவாழ்வே, புகையாத கனலே, போகாத புனலே, உள் வேகாத காலே, கொய்யாத நறுமலரே, கோவாத மணியே, குளியாத பெருமுத்தே, ஒளியாத வெளியே, செய்யாத பேருதவி செய்த பெருந்தகையே, தெய்வ நடத்தரசே, என் சிறுமொழி ஏற்றருளே என்று இறைவனுடைய பெருமையும் அவர் நடத்துகின்ற தெய்வ நாடகத்தையும் அதை புகன்றி பாடுகின்ற இவருடைய சிறுமையை ஏற்று அருள வேண்டும் என்று அருளை விளக்க பெறுவதற்காக அருளை விளக்கிய அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பற்றி இவர் புகழ்கின்றார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கையாத தீங்கனியே என போற்றுகின்றார். சில கனிகள் உண்ணும் போதே வெகுட்டும், வாந்தி எடுக்க வைக்கும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அப்படிப்பட்ட கனி அல்ல, மிகுந்த இனிப்பை வழங்குகின்ற தீங்கனி போன்றவர். ஆண்டவர் கசப்பு தன்மை கயக்காத அமுதே, கசப்பு தன்மை இல்லாத அமுதம் போன்றவர். மேலும் கற்கண்டேன்றார், கரையாத கற்கண்டே. கரையாத கற்கண்டன கற்கண்டை வாயில் போட்டால் உமி நீர் சுரந்து அதை கரை செய்துவிடும். ஆனால் ஆண்டவருடைய அருள் அப்படி இல்லை. எத்தனை யுகம் சென்றாலும் கரையாத கற்கண்டாய் இனித்து கொண்டே கரையாமல் அப்படியே இருக்கும். சில கரும்பு மேற்புறம் அழகாக இருக்கும், உட்புறத்தில் காலியாய் சக்கை இல்லாமல் நீர் இல்லாமல் காணப்படும். இதற்கு புரை என அருமையாக சொல்வார்கள். புறையோடிய கரும்பில் இனித்த சாறு இனிக்குமா? இருக்காது. நமது ஆண்டவர் குறையாத கரும்பாய் இனிக்கின்றார். அதனாலே குறையாத கரும்பே என்று சொல்கின்றார். பொய்யாத பெருவாழ்வு, வாழ்க்கையில் பொய் இருக்குது, மெய் இருக்குது. வாழ்வெல்லாம் காணல் நீர் போன்றது. திடீரென மரணம் வந்து வாழ்ந்த வாழ்வு முடிந்துவிடும். அத்தகைய வாழ்வை தரக்கூடிய நிலையில் ஆண்டவர் கிடையாது. சுத்த சன்மார்க்க தனிப்பெரும் பதியான அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன்னை அடுத்தவரை தன் மனைமாக்கி கொண்டு பொய்யாத என்றும் மெய்யாக இருக்கக்கூடிய, நிலைத்து இருக்கக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வை அளிக்கக்கூடியவர். ஆதலால் இறைவரை பொய்யாத பெருவாழ்வே என போற்றுகின்றார். அடுத்து புகையாத கனலே என்றும், போகாத புனலே என்றும், உள் வேகாத காலே என்றும் போற்றுகின்றார். இது என்னடனா சாகா தலை, வேகா கால், போகா புள்ளல் எனும் சுத்த சன்மார்க்க பெருநிலையாகும். இதை ஒவ்வொருவருடன் தன்னுடைய சன்மார்க்க ஞான யோகத்தால், அந்த அறிவால், சத்விசாரத்தால் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பொருள். சாகாத தலை என்பதை புகையாத கனல் என்கின்றார். கனல் என்பது பாரோடு விண்ணாய் பறந்து நிற்கும் அக்னியை குறிக்கும். அந்த அக்னி புகையாத கனல் என இங்கு குறிப்பிடுகின்றார். ஏனெனில் கனல் கனன்று கொண்டே இருக்கும், சில சமயத்தில் புகையும் கலந்து கொண்டே இருக்கும். அப்படி அல்லாது நமது கடவுள் புகை இல்லாத, பகைக்கு உலக உதாரணமாக உலகோர் கொள்வர். அடுத்ததாக போகாத புனல்,
புனல் என்பது நீர் என்றும் ஒரு பொருள், வழி என்றும் ஒரு பொருள். அன்பை குறிக்கும், அமிர்தத்தை குறிக்கும். புனல் பள்ளத்தை நோக்கி ஓடும். ஆனாலும் நமது அண்டமாகிய தலைப்பகுதியில் உள்ள ஆன்மாவில் கலந்திருக்கும் அருள் அமுதம் ஆன்மா திருச்சிற்றம்பல கடவுளை விட்டு நீங்காமல் இருக்கும். ஆதலால் போகாத புனல் என்று கூறுகின்றார். அடுத்தது உள் வேகாத கால் என்று குறிப்பிடுகிற. கால் என்பது காற்று. காற்றில் உஷ்ணத்தன்மை உண்டு. ஆனால் நமது கருணை ஆண்டவர் உயிரிறக்கத்தையே நமது ஆன்மை இயற்கையாக வழங்கியுள்ளதால் உயிரிறக்கம் குளிர்ச்சி தன்மைக்கு ஒப்பிடலாம். கோபம் கொள்ளும்போது மூச்சு காற்று வேகமாக வெளிவரும். அது அனலை கக்கும். சாந்த சொர்மம் என்றால் இதமாய் குளிர்ச்சியாக இருக்கும். ஆகவே இறைவரை உள் வேகாத கால் என்று சொல்லுகின்றார். இன்னும் மற்றொன்று தேவாந்திர தரத்தில் சொல்ல வேண்டுமென்றால், யோகிகள், தத்துவிசாரம் செய்பவர்கள் உள்ளே செல்லுகின்ற காற்றானது வெந்து போய் வெளியிலே வராமல் உள்ளேயே சுழன்று கொண்டு வேகாத காலாக வெளியில் வராமல் உள்ளேயே சுழன்று கொண்டு சித்திகளை தரக்கூடிய வல்லபம் பெற்றதாக இருக்கும். அதனால்தான் உள் வேகாத கால் என்றார். எவ்வுயிரிலும் எப்பொருளிலும் இந்த மூன்றும், அக்னி, நீர், காற்று, இம்மூன்றும் உள்ளது. இவைகளால் உலகு, உயிர், ஆன்மா இவை மூன்றும் நிலை பெற்று விளங்கும். ஆதலால் நமது இறைவரை மேற்கண்டவாறு போற்றி புகழ்கின்றார். அடுத்ததாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தேன் சொரியும் மலராக காட்டுகின்றார். இந்த மலரை யாராலும் பறித்துவிட முடியாது. அதனால் கொய்யாத நறுமலரே என போற்றுகின்றார். யாராலும் பறிக்க முடியாதுன்னா அந்த மலர் செஞ்சுடர் பூ. அந்த பூவை இறைவனாகப்பட்டது தானே முன் வந்து அதற்குரிய பக்குவப்பட்ட ஆன்மாக்களை தேடி நேரடியாக வந்து இன்டர்வியூ எடுத்து நேர்காணல் செய்து அதன் பிறகு அளிக்கக்கூடிய அந்த செஞ்சிடர் பூ. அதனால்தான் கொய்யாத நறுமலரே என்று போற்றுகின்றார். அடுத்தது கோவாத மணியே. நவமணிகளில் 9 மணி உண்டு. உலகோர் அணிந்து அழக பார்ப்பர். ஒவ்வொரு மணிக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு. இந்த நவமணிகளை ஒன்றாக சேர்த்து கோர்த்து மாலையாகி அணிந்து கொள்வார் பொருள் மிக்கடையார். இந்த உலகோர் அணியும் கோர்த்த மணி உகையுடன் ஆண்டவர் இல்லை. கோவாத மணி என்றால் அலங்கரிக்கப்படாம கோர்க்க முடியாத மணியாக நமது கடவுள் அருட்பாகவில் இந்த நான்மணியாம் பொன்மணியை நவவழிகளின் சிறப்பிட படம் பிடித்து காட்டுகின்றார். குனியாத முத்தமே, குளியாத பெருமுத்தே என்றார். முத்து சிம்பிகள் உடலில் முத்து விளைவதற்காக கூறுகின்றனர். சிப்பி இனம் ஆழ்ந்த கடலில் உயிர் வாழும். இந்த சிப்பிகளில் அதிகமாக இருப்பவை சிறிய சிப்பிகளே. பெருஞ்சிப்பிகள் மிக மிக குறைவானவை. எல்லா சிப்பிகளிலும் உண்டாவதில்லை. முத்து உண்டாகும் சிப்பிகள் உயிர் இழந்துவிடும். அத்தகைய சிப்பிகள் ஆழ்கடல் கிடக்க அதனை எடுப்போர் நீந்தி உடல் நனைந்துதான் எடுப்பார்கள். ஆனால் உடலிலே உள்ளே ஆழ் மனதில் கலந்து இருக்கின்ற அந்த ஆன்மாவாகிய இறைவனாகிய பெரு ஒளியை எடுக்க முனைவர் அருளாகிய பெருமத்தை நம்முடைய முயற்சியினால் பெற்றுவிடும் என்று லட்சியத்தோடு இருந்து கொண்டு செயலாற்றுபவர் எடுக்கின்ற அந்த குளியாத பெருந்தவத்தோர் உள்ளத்தில் இருக்கின்ற பெருமுத்தே என போற்றுகின்றார். ஒளியாத ஒளி வெளியே என்று இறைவரை புகின்றார். நாம் காணும் வெளி சாதாரண சிறிய பகுதி தான். மற்ற பெருவெளிகளெல்லாம் நம் கண்களுக்கு புலப்படாமல் மறைந்து ஒளிந்து உள்ளன. நமது ஆண்டவர் நம்மிடமே அம்பரமாம் அருள்வெளியில் இருப்பதால் அண்ட கோடிகளுக்கு மேலான அருள்வெளியை கூட நமக்கு காட்டி அருள்வார். அதனால் அவரை ஒளியாத வெளியே என்று, அதாவது ஒளினா இன்விசிபிள் ஆக்க முடியாமல் கண்ணுக்கு தெரிய முடியாத இடத்தில் சுத்தவெளி, பரவெளி, யோகவெளி, மோனவெளியாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நமது பெருமானுக்கு யாவரும் பெற முடியாத பெரிய பேராகிய அருட்பெரும் வாழ்வை பேருதவியாக செய்தவர் ஆனபடியால்
அவரே பெருந்தகையாளர். பெருந்தகை என்ற சொல்லுக்கு முற்றும் தகுதியுடையவர் என்று சொல்லுவார்கள். அந்த சுத்த கருணை நிறைந்த ஆன்மாவிற்கு தன்னையே அளிக்கக்கூடிய எந்த பிரதி உபகாரமும் எதிர்பாராத உயிர்கள் தனது பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக உயிர்களுக்கு பக்குவம் வருவிக்க தனது தெய்வத்தன்மை பொருந்திய நடனத்தை செய்து கொண்டே இருக்கின்றார். அவரிடம் நமது பெருமான் அற்ப சிறுமொழியாகிய மாலை ஏற்றுக்கொண்டு தனக்கு அருள் புரிய வேண்டும் என வேண்டி பாடலை நிறைவு செய்கின்றார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.